அன்பான விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜிங்க் போடுறதுனால என்ன நன்மை, ஜிங்க் சல்ஃபேட். இப்போ புதுசாக ஜிங்க்குன்றது துத்தநாகம் நமக்கு எல்லாமே தெரியும். துத்தநாகம் ஒரு நுண்ணூட்டச்சத்து. பொதுவாக பார்த்திங்கன்னா நெல் பயிருக்கு ஜிங்க்கு ரொம்ப முக்கியம், துத்தநாகம் ரொம்ப முக்கியம். நெல் பயிரில் துத்தநாக பற்றாக்குறை இருந்துச்சுன்னா நமக்கு எல்லாமே தெரியும், கைரா டிசீஸ், கைரா நோய் அப்படின்னு ஒரு நோய் ஏற்படும். இதனால் பயிரோட வளர்ச்சி பாதிக்கப்படும், ஒளிச்சேர்க்கை நடையாது, பயிர் நெல் அப்படியே உட்கார்ந்த மாதிரி இருந்திருக்கும், மஞ்சளாக செவந்துடும். இதுக்கு கைரா நோய் அப்படிம்பாங்க. இதுக்கு நோய் கிடையாது, இது ஒரு ஊட்டச்சத்து, நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறைங்கெல்லாம் சிவப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு வெத்தலைச்சி துப்புன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நோய் நினச்சிடக்கூடாது. இது துத்தநாக சத்து பற்றாக்குறை. அப்போ நெல் அப்படின்னு ஒரு பயிர் போட்டோம்னா துத்தநாகம் கண்டிப்பாக சேர்க்கணும். துத்தநாகம் நம்ம விவசாயிகள் பல்வேறு முறையில் தற்சமயம் சேர்த்துட்ருக்கோம். அது என்னென்ன முறைன்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க் சல்பேட்டாக போடுறோம், பவுடர் ஃபார்மாக போடுறோம், 10 கிலோ ஏக்கருக்கு போடுறாங்க. அப்படி இல்லைன்னா ஜிங்க் ஆக்சைடு அப்படின்னு லிக்விட் வடிவத்தில் இருக்குங்க, 1 லிட்டர் அது ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா ஜிங்க்கு EDTA ஃபார்மில் இருக்குது, அது 1/4 கிலோ வரைக்கும் ஏக்கருக்கு ஸ்ப்ரே பண்ணுறாங்க. இதெல்லாம் இப்போ நடைமுறையில் எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இது தவிர புதியதாக நயா ஜிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ராலிஸ் கம்பெனி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது ஏற்கனவே இருக்குது, நிறைய விவசாயிகள் மேபி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் தெரியாத விவசாயிகளுக்காக நம்ம சொல்கிறோம். இது நயா ஜிங்க்குன்றதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது டாட்டா கம்பெனியோட ராலிஸ் இந்தியா, டாட்டா ராலிஸ் எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க, டாட்டா அசட்டாப்பு, ரோகாரு இதெல்லாம் இருக்குது. அந்த கம்பெனினால் கொண்டு வரப்பட்டது தான் இந்த நயா ஜிங்க் அப்படின்ற சொல்லக்கூடிய கொஞ்சம் உயர்தரமான துத்தநாக ஜிங்க் அப்படின்றாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க மெயினாக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜிங்க்கில் நயா ஜிங்க்கில் 16% துத்தநாகம் இருக்குது. அது கூட மக்னீசியம் 9% காம்பினேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தவிர இது DTPA டெக்னாலஜி கீலேட்டிங் ஏஜெண்ட்டாக இருக்குது. ஜிங்க்கு பாலிபாஸ்பேட் வடிவத்தில் இருக்குது. பாலிபாஸ்பேட் வடிவத்தில் ஜிங்க்கு இந்த மாதிரி பைண்டாக இருக்குது. இந்த பைண்டாக இருக்கிறனால, பாலிபாஸ்பேட் வடிவத்தில் இருக்கிறனால ஸ்லோ ரிலீஸ், மெதுவாக பயிருக்கு கிடைக்கிது அப்படின்றாங்க. மெதுவாக பயிருக்கு கிடைக்கிதுன்னா நீங்கள் 15லிருந்து 20 நாளில் நீங்கள் அப்ளை பண்ணினா 45 நாள் வரைக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமாக துத்தநாகத்தை பயிருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் பயிர் எப்பயுமே பசுமையாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு இது 1.5 கிலோ 1.2 kg பெர் ஏக்கருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது 600 கிராம் ப்ளஸ் 1.2 கிராம் 1.2 kg இந்த வடிவத்தில் நமக்கு கிடைக்கிது. நிறைய விவசாயிகள் ஏற்கனவே நயா ஜிங்கை யூஸ் பண்ணியிருப்பீங்க. உபயோகப்படுத்தாத விவசாயிகள் நெல்லுக்கு இந்த நயா ஜிங்கை உபயோகப்படுத்தி பார்த்துட்டு மற்ற நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஜிங்க் சல்பேட்டோ அல்லது ஜிங்க் EDTA விட இது எந்த வகையத்தில் அதிக அளவில் பலன் கொடுக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். ஏன்னா சில பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, சில பேர் யூஸ் பண்ணாமலும் இருப்பீங்க. மற்ற விவசாயிகளும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த வீடியோவை போட்டிருக்கோம். கொஞ்சம் விலை கூடுதலாக தான் இருக்கும், ஆனால் இது கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குது அப்படின்றாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொன்று இது நெல், மக்காச்சோளம் ரெண்டுக்குமே சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காங்க உபயோகப்படுத்துறதுக்கு. மேலும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மெதுவாக கரையும் 2. இன்னொன்று மண் வளம் பாதிக்காது. இது பாலிசல்ஃபேட் வடிவத்தில் இருக்கிறதுனால 100% பயிர் எடுத்துக்கும். ஓகேங்களா? இதே நீங்கள் ஜிங்க் சல்ஃபேட்டாகவே உரமாக போட்டிங்கன்னா அதில் உப்புகள் அதிகமாக இருக்கிறனால மண்ணோட வளத்தை லாங் டேர்மில் பாதிக்கிறதுக்கு வழிவகை இருக்குது. இது இந்த ஜிங்க் சல்ஃபேட் பாலிபாஸ்பேட் வடிவத்தில் இருக்கிறனால ஸ்லோ ரிலீஸாகவும் கொடுக்கறதுனால எல்லாமே பயிர் முழுவதுமாக எடுத்துக்கொள்ளும். ஓகேங்களா? பயிர் முழுசும் எடுத்துக்கொள்ளும். இப்போ பயிர் முழுசும் எடுத்துக்கொள்ளுச்சுன்னா அது ஜிங்க் டெஃபிஷியன்சியை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னொன்று அதில் மக்னீசியம் சத்து இருக்கிறனால, மக்னீசியம் நம்ம சொன்ன மாதிரி கால்சியம், மக்னீசியம், சல்ஃபர் இது ரெண்டுமே செகண்டரி நியூட்ரியன்ட், 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்களால் மக்னீசியம் கிடைக்கிது இதில். ஸோ அதனால் மக்னீசியம் எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சையம் உருவாக்குவதற்கும்
மகரந்த சேர்க்கைக்கும் அப்புறம் வந்து தனக்கு தேவையான தானே தயாரிச்சுக்கிறதுக்கு உணவு தயாரிப்பதற்கும் இந்த மக்னீசியம் வந்து ஒளிச்சேர்க்கைக்கு இதுக்கெலாம் வந்து இந்த மக்னீசியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ஒரு 15லிருந்து 20 நாள் இருக்கும்போது நீங்கள் உரத்துடன் கூட வந்து நீங்கள் எப்படினாலும் முதல் உரம் போடுவீங்க இல்லையா, டிஏபியோ ஃபேக்டோ போடும்போது உரத்துடன் கலந்து கூட நீங்கள் 1.2 கிலோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் மற்றதுனா வந்து 10 கிலோ வரை கொடுக்கலாம். 10 கிலோ வரைக்கும் போடும்போது அதுவுமே 600-700 வரும். அதே ரேட்டில் வந்து 1 கிலோவுக்கு கிடைக்கிது. உங்களுக்கு வந்து 45 நாள் வரைக்குமே வந்து பயிர் வந்து பச்சையாக இருக்கிறதுக்கும் பயிரில் வந்து துத்தநாக குறைபாடு வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் வந்து இந்த நயா ஜிங்கை பற்றி ஒரு சின்ன இது. விவசாயிகள் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. நயா ஜிங்க்கு வந்து மற்ற ஜிங்க் சல்ஃபேட்டை விட எந்த விதத்தில் சிறப்பாக இருக்குது, அல்லது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குதா, நம்ம கொடுக்க ROI அப்படிம்பாங்க, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஒவ்வொரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த நம்ம கொடுக்குற முதலீடுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கிறதா அப்படின்றதையும் நீங்கள் கொஞ்சம் தகவல் தெரிவிங்க. நன்றி விவசாய பெருமக்களே. மற்றும் விவசாய சம்மந்தப்பட்ட எல்லா பயிர்களையும் எந்த சந்தேகம்னாலும் நீங்கள் 9443358494 என்ற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜோ குரல் செய்தியோ பதிவிடுங்க. அன்பான விவசாய பெருமக்களே, நிறைய விவசாயிகள் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அனைத்து விவசாய பெருமக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் வந்து ஒரு பெல் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்கும் உங்களை வந்து சேரும். மேலும் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை அமுத்திட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க.